பங்குச்சந்தை கடந்த 2 நாட்களாக நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்திருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ பெருசாக செல் பண்ணல. ஆனாலுமே பங்குச்சந்தை கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு. ஒரு செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல இருக்குது. மக்களுக்கு நடுவுலையும் இருக்குது. ஏன்னா பங்குச்சந்தை ஆல் டைம் ஹைக்கு வந்துருச்சு, மார்க்கெட் கீழே போயிடும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது இல்லையா, அந்த ஆல் டைம் ஹைக்கு இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து பயங்கரமாக மார்க்கெட் சில மாதங்கள் கீழே விழுந்துச்சு. ஒரு 4-5 மாதம் கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே திரும்பியும் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரியே வந்துச்சு. ஆனால் அங்கேயும் பிரேக் அவுட் பண்ணாமல் திரும்பியும் சில மாதம், அதாவது ஒரு மாதம் எடுத்துக்கலாமாங்க, மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா அதாவது ஒரு 4 மாதம் எடுத்துக்கலாம். 2 மாதம் டவுன் ட்ரெண்ட், 2 மாதம் அப் ட்ரெண்ட், இந்த மாதிரியே முடிஞ்சிட்டாங்க. ஸோ திரும்பியும் அந்த ஆல் டைம் ஹையை நோக்கி மார்க்கெட் போக ஆரம்பிக்குது. எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ செல்லிங் அண்டு பையிங்கை நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா அவங்க அதிகமாக பை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் அதிகமாக மேலே போகும். முதல்ல எஃப்ஐஐ அப்படின்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிஸ், அவங்க நம்ம இந்தியா ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஐஐ அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, எல்ஐசி, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஐஐ. இப்போ எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ இவங்க ஒரே நேரத்தில் பை பண்ணுறாங்கன்னா பங்குச்சந்தை பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு அன்னைக்கு அதிகமாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து செல் பண்ணுறாங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ ஒருத்தங்க பை பண்ணி இன்னொருத்தங்க செல் பண்ணுறாங்கன்னா யாரு அதிகமாக பை பண்ணியிருக்காங்களோ அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியும் சில விஷயங்கள் நடக்கும். இது அப்படியே அக்யூரேட்டாக நடக்காது, ஆனால் மேக்ஸிமம் டேஸ் இது நடக்கும். சரி, ஓகே. இப்போ ஒரு 5 டேஸை நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு. எஃப்ஐஐ அதிகமாக பையிங் தான் பண்ணுறாங்க. அதனால தான் பங்குச்சந்தை ஒரு பெரிய கேப் அப் கொடுத்துட்டு லாஸ்ட் நாள் கீழே வந்திருக்காங்க. பார்க்கலாம், பங்குச்சந்தை இங்கிருந்து திரும்பியும் மேலே போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் நம்ம வரைஞ்சி ட்ரேடு பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒரு அக்டோபர் மந்த்து ஸ்டாக்காக இருக்கட்டும், ஆப்ஷன் செல்லிங்காக இருக்கட்டும், ஆப்ஷன் பையிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லபடியாக போயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப அதிகமாக சைடுவேஸில் போகலை. மார்க்கெட் மேலே போச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த மாதிரி போயிடுது. அப்போ ஆப்ஷன் செல்லிங்கில் ஒன்று எக்ஸிட் ஆனால் கூட இன்னொன்று ஹோல்டிங் பண்ண முடிஞ்சு. அதே மாதிரி ஆப்ஷன் பையிங்லேயும் நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சி. முக்கியமான ப்ரீவியஸில் வரைகிறோம் அப்படின்னா அதை பிரேக் அவுட் பண்ணும்போது நல்ல என்ட்ரி கிடச்சிச்சு. அதே மாதிரி மார்க்கெட் மேலே வரும்போது ஸ்டாக்ஸுமே மேலே வந்துச்சு. ஸோ அக்டோபர் மந்த்து நல்லபடியாக ட்ரேடு பண்ண முடிஞ்சு. சரிங்களா, ஓகேங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா, ஓகேங்க. ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்த்துடலாங்க. நிஃப்டியில் இங்கிருந்து மேலே போக போதா கீழே போக போதா ரொம்ப அதிகமான பேட்டர்ன்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஒன்று ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், அதுக்கப்புறம் டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மேலே பிரேக் அவுட், அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 3 பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு அதை இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. பிரேக் அவுட் பண்ணி ஒரு 3 நாள் மேலே வந்துட்டு ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்காங்க. ஆல் டைம் ஹை பார்க்குறீங்க அப்படின்னா 26,260 அந்த இடத்துல இருக்குது. அது பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு கீழே போகிறாங்க அப்படின்னா நல்லது தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ 1 டே டைம் ஃப்ரேமில் அடுத்த முக்கியமான பாயிண்ட் ஆல் டைம் ஹை தாங்க. 26,260 தான் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ அப்படின்னா அது இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் உள்ளே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பெருசாக ரெட் கேண்டில் எதுவுமே இல்லை. அதே மாதிரி பிரேக் அவுட் ஆன பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. அப்படிங்கிறனால 1 டேயில் அதிகமான பாயிண்ட் தான் இப்படி போட்டாக வேண்டியது இருக்குது. 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்திருக்காங்க. ஸோ அப்படி மேலே நம்ம வரைஞ்சி பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி வரைய முடியுமாங்க? ஓகே, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியுது. இல்லைனா இந்த ஒரு பாயிண்ட் வரையாமல் இங்கேருந்தே நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னாலும் கூட ட்ரெண்ட் லைன் நல்லாவே இருக்குதுங்க மேலே. ஓகே, நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் தான். அதே மாதிரி நம்ம கீழே வரைஞ்சி பார்க்குறோம், அதே மாதிரி எக்ஸாக்டாக வரைஞ்சி பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ கீழே வந்திருக்காங்க. அந்த கீழே வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்படிங்கிறனால இங்கேருந்து மேலே கூட போகலாம் இல்லையா? அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே வரையணும். இதை பிரேக் அவுட் பண்ணது, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணது என்ட்ரி கொடுக்காம ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ வரைஞ்சிட்டு அதையும் பார்க்கணும். இப்போது முக்கியமான ப்ரீவியஸ் லோ 25,650 1 ஹவரில். சரிங்களா,
அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 25,930. சரிங்களா? 5 மினிட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு 25,930. அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 25,650. ஸோ நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாம் பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா நீங்களும் கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு டார்கெட் போட்டுட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேங்க. அதே மாதிரி நான் பங்குச்சந்தைக்காக ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. பாகம் 1 வந்து அடிப்படையை வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருப்பேன். பாகம் 2 வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவே படிக்கலாங்க. எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் இந்த புத்தகத்தில் வந்து அடங்கியிருக்கும். பாகம் 3 வந்து அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கும். ஒரு ஸ்டோரி மூலியமாக சொல்லி கொடுத்துருப்பேன். படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டே இருப்பீங்க. ட்ரேடிங்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த உலகத்துக்குள்ளேயே வந்து போயிடணுங்க. எல்லா விஷயங்களும் கற்றுக்கணும். எனக்கு ஆப்ஷன் பையிங் தெரியும், அது மட்டுமே பண்ண போகிறேன் அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதே தெரிய வரும். அதனால் வந்து எல்லா விஷயங்களும் வந்து அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வந்து கற்றுக்கோங்க. இப்போ வரைக்கும் படித்த எல்லாருமே இந்த புத்தகத்துக்கு வந்து நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் படித்து பாருங்கள், நிச்சயமாக நல்ல ரேட்டிங் தான் வந்து கொடுப்பீங்க. ஓகேங்க. சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா நிஃப்டி மாதிரியே தான், வேறு எதுவும் பெருசாக வந்து வரைய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த முக்கியமான ப்ரீவியஸ் கை கிட்ட தான் மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க. நிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ்லேயும் சரி. இப்போது 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா தேவையே கிடையாதுங்க. ப்ரீவியஸ் லோ ஏன்னா கீழே தள்ளி இருக்குது. ஒரு 4 நாள் 5 நாள் கீழே தொடர்ச்சியாக வந்தால் மட்டும்தான் இந்த பாயிண்ட்லாம் வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணும். இப்போதைக்கு சும்மா தான் நம்ம வரைஞ்சிக்கிறோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா ஆல் டைம் ஹை தாங்க. அது வரைக்கும் போகிறதுக்குள்ளே நம்ம 5 மினிட்டை வந்து யூஸ் பண்ணலாம் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு. ஆனால் 1 டேவை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ 1 டேயில் வந்து முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இது, ப்ரீவியஸ் லோ இது. 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்ட்டுங்க 83,730 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். கரெக்டாக வந்து பார்க்குறீங்கன்னா 84,690. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நிஃப்டி மாதிரியே தான் 84,690 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை, 83,720 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. நான் எப்போவுமே சொல்கிறது தான், ட்ரெண்டை வந்து உங்கள் ஃப்ரெண்டாக வந்து பாருங்கள். இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குதுங்க? லாங் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அது அப் ட்ரெண்ட், 5 மினிட்டில் பார்க்கும்போது சின்ன டவுன் ட்ரெண்ட். ஆல்ரெடி வந்து நல்லாவே டவுன் வந்து வந்துட்டாங்க. இன்னும் டவுன் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இங்கே ஏதாச்சும் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கான்னு சொல்லி முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, பெர்ஃபெக்டான பேட்டர்ன் எதுவுமே என் கண்ணுக்கு வந்து தெரியலை. அதனால் டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதுன்னா இனிமேல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகலாம். அப்போது 83,720 ஒரு முக்கியமானது. இல்லை டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகலை, நான் மேலே போக போகிறேன் திரும்ப போகிறேன் அப்படின்னா 84,690 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்கன்னா நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து இதில் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த மாதிரி பெர்ஃபெக்டான ட்ரையாங்கிள் பேட்டர்ன் என் கண்ணுக்கு வந்து தெரியலை. இதில் பார்த்தீங்களா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி பெருசாக வந்து தெரியுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, இந்த ஒரு பாயிண்ட்டுங்க, அதாவது இதுதான் ஆல் டைம் ஹைங்க பேங்க் நிஃப்டியோட. அந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ 1 டேயில் வந்து முக்கியமான ப்ரீவியஸ் லோ இது, அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை இப்போதைக்கு 2 நாள் கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறனால மேலே கொஞ்சம் கொண்டு போய்க்கலாம். 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்ட்டுங்க 57,360 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி 57,360 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி 57,890 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. 5 மினிட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 57,925 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி 57,360 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நீங்கள் பங்குச்சந்தைக்குள்ள இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா எடுத்த உடனே ட்ரேடு வந்து பண்ணிடாமல், நாளைக்கு காலையிலேயே ட்ரேடு வந்து பண்ணிடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பங்குச்சந்தை என்ன ட்ரெண்டில் போகுது, ஓகே டவுன் ட்ரெண்ட் தான் போகுதா, எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துட்டு இண்டிகேட்டர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஸோ பங்குச்சந்தையை முழுமையாக கற்றுக்கிட்டு எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.